தினமொரு வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். விளக்கம். ஒரு நாள் நான் ஒரு ஹோட்டலில் என்னுடைய காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த போது வழக்கத்திற்கு மாறான 2 காரியங்கள் நடைபெற்றன. முதலாவது, நான் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஒரு செய்தியை வாசித்தேன். அன்றைய தினத்தில் கிறிஸ்து கோடிக்கணக்கான மக்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்வார் என்று ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் ஊகிப்பதாக அந்த செய்தி கூறுகிறது. சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு நண்பர் என்னிடம் வந்து தன்னுடைய வாழ்க்கை வியக்கத்தக்க வகையில் மாற்றமடைந்திருப்பதாக கூறினார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை சந்திப்பதற்கு முதல் முறையாக ஆயத்தத்துடன் இருப்பதாக கூறினார். இது எனக்கு ஒரு நற்செய்தியாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு மனமற்றவராக இருப்பதை குறித்து நாங்கள் பலமுறை விவாதித்திருக்கிறோம். அவர் தன்னுடைய பழைய சிந்தனைகள் யாவும் வெறுமையானவை என்று என்னிடம் கூறினார். அவர் ஒரு ஆச்சரியமான சமாதானத்தை பெற்றார். இப்போது அவர் மற்றவர்களை குறித்தும் கரிசனையுடையவராய் இருக்கிறார். அவருக்கு என்ன நடந்தது என்று நான் அவரை கேட்டபோது, நான் பத்திரிகையில் வாசித்துக் கொண்டிருந்த அந்த செய்தியை குறித்த புத்தகத்தை நான் வாசித்ததாக அவர் கூறினார். கிறிஸ்து இன்றைக்கு வந்தாலும் அல்லது மற்றொரு நாளில் வந்தாலும் தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை தான் இறுதியாக உணர்ந்ததாக கூறினார். கிறிஸ்து இன்றைக்கு நிச்சயமாக வருவார் என்பது ஒரு தவறான செய்தியாக இருக்கக்கூடும். ஆனால் கிறிஸ்து ஒருவேளை இன்றைக்கு வரக்கூடும் என்றும் நாம் அவருக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் நாம் விசுவாசிக்கும் போது நாம் அவருக்காக வாழ்வதற்கு ஊக்கத்தை பெறுகிறோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வரும் வேளையிலே உமக்கு பிடித்த உமக்கு சித்தமானதை செய்து வாழும் பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.